In this sum, we are finding an equation z is equal to f of x square plus y square plus z square is given. இப்போது நம்ம z வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது பாருங்கள். பார்ஷியலாக கொடுத்துருக்க z வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஃபஸ்ட்டு எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் கிடைக்குது. திரும்ப எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x கிடைக்கும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 கிடச்சிடும். z ஸ்கொயரை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக 2z இன்ட்டு 2z இன்ட்டு டோ z பை டோ எக்ஸ் கிடச்சிருக்கும். டோ z பை டோ எக்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் p. ஸோ 2zpன்னு எழுதிக்கிறோம். இதிலேருந்து p is equal to இந்த ஈக்குவேஷன் 1 கிடச்சிது. இதே மாதிரி z ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் 2 கிடைக்கிது. ஓகேவா, ரெண்டுத்தையுமே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2. ஸோ p பை q is equal to இந்த வேல்யூ கிடைக்குது. இதில் பாருங்கள் 2வை காமனாக எடுத்துக்கிறோம், இங்கேயுமே 2வை காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து 2 எஃப் டேஷ் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதியிருக்கோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த சைட் PQZ அந்த சைட் கொண்டு போது மைனஸ்னு கிடச்சிருச்சு. ஸோ PY is equal to QZ. ஃபஸ்ட் ஆப்ஷன்.